வணக்கம். வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் முறையான யாழ்ப்பாணத்து மிளகாய் தூள் எப்படி திரிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தூளுக்கு என்னென்ன மசாலா பொருட்களை நாங்கள் சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்களுடைய இந்த தூளுக்கு மிளகாய், மல்லி, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ரம்பு இவ்வளோ தான் தேவை. நான் இன்றைக்கி 1/2 கிலோ செத்தல் மிளகாய் தான் எடுத்திருக்கிறேன். அதில் தான் நாங்கள் இன்றைக்கி தூள் வறுக்க போகிறோம். மிளகாய் வறுத்து பழக்கமில்லாத பிள்ளைகள் விதையை தனியாகவும் மிளகாயை வேறையாகவும் எடுத்து வறுத்து கொள்ளுங்க. மல்லி 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். மல்லியில் 2 தரம் இருக்குது. ஒன்று நல்லது இருக்குது, இன்னொன்று விலை குறைஞ்சது இருக்குது. நீங்கள் தூளுக்கு நல்லதையே பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. இதையும் நல்லா நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கிறேன். பெருஞ்சீரகம் 125 கிராம் எடுத்திருக்கிறேன். பச்சை கலராக இருக்கிற பெருஞ்சீரகம் பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இந்த சீரகம் நாங்கள் கையில் கசக்கி பார்த்தால் உடையக்கூடாது, தூளாக வரக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். அதுதான் நல்ல சீரகம். மிளகு 50 கிராம் எடுத்திருக்கிறேன். நல்ல கருப்பான மிளகாய் எடுக்க வேணும். இந்த மிளகு நான் 50 கிராமையும் போட போகிறதில்லை. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். நிறைய கருவேப்பிலை போடக்கூடாது, ஒரு அளவாக போட வேணும். கணக்க போட்டோம்னா தூளின் கலர் மாறிடும். அதோட ரம்பை கொஞ்சமும் எடுத்திருக்கிறேன். அதோட இதில் நான் மஞ்சள் கட்டி எடுத்திருக்கிறேன். நான் தூளுக்கு மஞ்சள் போடுறதில்ல, வேறையாகத்தான் திரித்து வைக்கிறது. நீங்கள் போடுறதாக இருந்தால் 25 கிராம் மஞ்சள் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் லேசாக வறுத்துட்டு மிளகாயோட போட்டு திரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இனி நாங்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல மிளகாயின் விதைகளை போட்டு லேசாக வறுத்து கொள்ளுவோம். வளமையாக நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் உண்டா போட்டு வறுத்து எடுத்துக்கொள்வோம். ஏன்னா எங்களுக்கு அது பழகிட்டுது. புதுசாக வறுக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரம் அடியில் இந்த மிளகாய் கருகி போயிடும். விதைகள் கருகினா தூளுண்ட கலரும் மாறிடும், ஒரு டேஸ்ட்டிலையும் வித்தியாசம் வரும். பொன்னிறமாக வறுபட்டால் காணும். இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம். இனி மிளகாயை வறுத்து கொள்ளுவோம். நான் 2 தரம் போட்டுத்தான் மிளகாயை வறுக்க போகிறேன். ஏன்னா இந்த அடுப்பில் பெரிய காய்ச்சி வைக்க இயலாது. வளமையாக நாங்கள் தூளுக்கு வறுக்கிறது வெளியில் அடுப்பு மூட்டித்தான் வறுப்போம். மிளகாயை வறுக்கிற நேரம் இதில் நாங்கள் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் விடுறது ஏனென்றால் இந்த மிளகாய் நீண்ட காலத்துக்கு தூள் இருக்கும், சக்கு பிடிக்காது. அதே நேரம் வறுக்கிற நேரம் எங்களுக்கு இருமலும் வராது. இந்த தூளுக்கு நீங்கள் இறைச்சி சரக்கு போட்டிங்கன்னு சொன்னால் எல்லா கறியிலையுமே இறைச்சி கறி வாசம் வரும். இறைச்சி கறிக்கண்டு நாங்கள் வேறையாகத்தான் இறைச்சி சரக்கு தூள் செய்வோம். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன். சிலர் இந்த தூளுக்கு உள்ளி தோலும் போடுறது, நான் போடல. மிளகாயை நல்லா வறுக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டுக்கு மிளகாய் வறுபட்டால் காணும், கருகக்கூடாது, நிறம் மாறவே கூடாது. அப்படியே சிவப்பு கலர் அப்படியே இருக்க வேணும். அப்போ தான் எங்களோட தூள் நல்லா வரும். அடுப்பில் நெருப்பை நல்லா குறைய எரிய விட்டுத்தான் இந்த மிளகாயை வறுக்க வேணும். மிளகாய் வறுபட்டுட்டு நாங்கள் இறக்குவோம். இதுபோல் மற்ற மிளகாயவும் வறுத்து கொள்ளுவோம். இனி மல்லியை வறுத்து கொள்ளுவோம். மல்லியும் அப்படித்தான். நாங்கள் மல்லியவும் நல்லா வறுக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டு ஓரளவு நல்லா சூடு வரைக்குள்ள நல்ல மல்லியின் வாசம் வரும். அதோட மல்லி படபடாண்டு வெடிக்க தொடங்கும். அந்த நேரம் நாங்கள் இறக்கிற வேணும். மல்லி வறுபட்டுட்டுது. இப்போ இதை நாங்கள் இப்படியே இறக்கி நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற செத்தல் மிளகாய்க்கு மேலே அப்படியே போட்டுருவோம். இந்த மல்லின்ற சூட்டில் மிளகாய் கொஞ்சம் இன்னும் முறுமுறுப்பாக வந்துடும். மற்றது முறையான எங்களோட மிளகாய் தூளுக்கு இறைச்சி சரக்கு போடுறதில்லை. இப்போ நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் போட்டு வறுத்து கொள்ளுவோம். மிளகு நான் எல்லாத்தையும் போட இல்லை, ஒரு 30 கிராம் போலத்தான் மிளகு போடுறேன்.
மிச்ச மிளகை நாங்கள் அப்படியே வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவைக்கேற்ப உடனே இடித்து போடலாம். நல்ல மணமாகவும் குணமாகவும் இருக்கும். மிளகையும் பெருஞ்சீரகத்தையும் ஒரு அளவுக்கு வறுத்து விடுவோம். கலர் மாறாமல் வறுத்து கொள்ளுவோம், நல்லா சூடேறும் வரையும். இது ஒரு அளவு வறுபட்டு வரைக்குள்ள நாங்கள் சீரகத்தையும் போடுவோம். சீரகம் 50 கிராமுன்னு நான் போடுறேன். நாங்கள் முதலே சீரகத்தை போட்டிருந்தால் சீரகம் டக்குண்டு கருகி போயிடும். அதால் தான் இதை கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சீரகத்தை சேர்க்க வேணும். இவ்வளவு தான் நாங்கள் தூளுக்கு போடுற முக்கியமான மசாலா பொருட்கள். ஏலம், கராம்பு, கருவாயெல்லாம் நாங்கள் தூளுக்கு ஒரு காலமும் போடுறதில்ல. முந்தியெல்லாம் நாங்கள் சின்ன அறிக்கைக்குள்ள அந்த காலத்தில் இருந்து இதுதான் எங்களோட தூளின் ஒரிஜினல் ரெசிபி. இப்போவும் நாங்கள் எல்லாருமே இப்படித்தான் தூள் திரிக்கிறது. மிளகு பெருஞ்சீரகம் வறுபட்டுட்டுது. இப்போ இதையும் நாங்கள் இறக்கிடுவோம். இப்போ நாங்கள் அரிசியை வறுத்து கொள்ளுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போட்டிருக்கிறேன். அதோடு நான் எடுத்து வச்சுருக்கிற ரம்பை இலைகளை போட்டுக்கொள்ளுவோம். ஏன்னா நாங்கள் கருவேப்பிலையோட ரம்பையை போட்டோம்னு சொன்னால் ரம்பை வறுவறதுக்கு கொஞ்சம் நேரம் போகும். அதால் இந்த அரிசியோடு போட்டோம்னா இந்த சூட்டிலையும் அது கொஞ்சம் வறுபடும். அரிசி போடுறது குழம்பு கொஞ்சம் தடிப்பாகிறதுக்கு தான் அரிசி போடுறது. ஒரு சிலர் வெந்தயம் போடுறது. வெந்தயம் போட்டோம்னா கறி கொஞ்சம் வலுவழுப்பாக வந்துடும். அரிசி வறுபட்டுட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். இனி நாங்கள் கடைசியாக கருவேப்பிலையை போட்டு வறுத்து கொள்ளுவோம். கருவேப்பிலையை ஈரத்தோடு போட்டு வறுக்கக்கூடாது. நீங்கள் நாளைக்கு தூள் திரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கே கருவேப்பிலையை கழுவி நல்ல வடிவாக நிழலில் உலர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. இலையெல்லாம் சுருண்டு சருகா போயிடும். இப்போ நாங்கள் இதோட ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இது இருக்க லேசாக கலந்து விடுவோம். கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கு பிறகு அப்படியே அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கி சட்டியோடு வச்சிருவோம். அந்த சட்டியின் சூட்டிலேயே கருவேப்பிலை வறுபட்டுரும். இப்போ நாங்கள் தூளுக்கு தேவையான எல்லாம் வறுத்துட்டோம். இனி நான் இதை திரித்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். தூள் திரிச்சிட்டோம். இதுதான் முறையான யாழ்ப்பாணத்து மிளகாய்த்தூள். தூள் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் போத்தலில் போட்டு வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.